பாயும் செங்கரையிலே செம்மாந்து வீற்றிருக்கும் மலைக்கோட்டை மாநகரமாம் திருச்சி மாவட்டத்திலே மறைப்பணியாலும் மக்கள் பணியாலும் மனம்தனை கொள்ளையடித்து மானுடம் மலர மனிதம் செழிக்க ஓய்வறியா சூரியனாய் வைகரை நிலவாய் வாடி நின்றோரை வாழ்விக்கும் துறவிகளின் பாதுகாவலின் புனித கார்மெல் அன்னையின் பாதம் தொட்டு வணங்கி 4 சுவர்களுக்குள் அடைப்பட்டாலும் ஒரு ஆன்மாவின் வரலாறாய் வரலாற்றில் வாசம் செய்து கொண்டிருக்கும் அழகு ரோஜா, இறைவா, புன்னகையால் தோட்டாக்களை சந்திப்பேன், படைக்கலன்களை என் கரங்களில் தாங்கி நிற்பேன், ஆன்மாக்களை உமக்காக மீட்டெடுப்பேன் என்ற தாரக மந்திரத்தை தலைமேல் கொண்டு வாழும்போது வாசம் வீசிய புனித சிறுமலர் தெரசாவை வாழ்த்தி பொதிகை மழை விட்டெழுந்து சந்தனத்தின் புது மனத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அருவியின் தோல் உந்தி தெற்கு நன்முந்து கடல் அலை உச்சிதோறும் கதிராடி நிற்கின்ற தென்றல் போல மகிழ்வுடன் இங்கு அமர்ந்திருக்கும் மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ், மேதகு ஆயர் சகாயராஜ், பாசமிகு அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கி புனித திருமலர் தெரசாவின் திருவிழாவாகிய இன்று அகிலம் ஆளும் அன்பின் நெறி இந்திய சூழலில் புனித சிறுமலர் தெரசாவின் ஆன்மீகம் என்ற இப்புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்ற உயர் அழைப்பிற்கு இணங்க இவன் நிற்கின்றேன். முதலில் இந்நூலை அழகு தமிழில், ஆலோல தமிழில், சுந்தர தமிழில் வரைந்திட்ட ஆசிரியர்களையும் தொகுப்பாசிரியர்களையும் வாழ்த்திட ஆவல் கொள்கின்றேன். தொகுப்பாசிரியர் அருள்பணி டேவிட் அவர்களே, உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோர் மரமன் மாட்சியும் நம் பருந்திரலோடொரு பாணினி ஞாலமிதில் இலக்கணம் கண்டது போல் நீவீர் ஆசிரியர்க்கெல்லாம் இலக்கணம் ஆகிட நின்றீரே என்ற மகாகவி பாரதியின் கவி தமிழை உமக்கு காணிக்கையாக்கி அகிலமாலும் அன்பின் நெறிக்காக கருவுற்று கண் துஞ்சாமல் பிரசவ நாளை எதிர்பார்த்திருக்கும் நிறை மாத நிலவாம் பூரண அழகில் பொலிவுற்று அன்பின் நெறி அகிலம் எங்கும் பற்றி பரவட்டும் என்ற உயர் சிந்தனைக்காய் கடினமாய் உழைத்திட்ட உமக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக இப்புத்தகம் 100ஆண்டு விழாவிலே ஒரு காவியமாக வெளியிடப்பட வேண்டும் என்ற பேராவலிலே ஆசிரியர்களாக அவதாரம் எடுத்த அருள்பணியாளர்களே, பைந்தமிழ் துறவிகள் நீங்கள், திரு அவை எனும் திராட்சை தோட்டத்திற்காய் நூல் ஆசிரியர்களாய் பரிணமித்தவர்களே, மன அடிவாரம் சுமந்த எண்ண மூட்டங்களை எழுத்தாணிகளுக்குள் ஏடாக்கிய பிரம்மாக்களே, இந்நூல் வழி கார்மல் சபை அருள் பணியாளர்கள் திறமைகளின் வேடந்தாங்கள் என மீண்டும் மீண்டும் உலகிற்கு நிரூபித்துக் கொண்டிருப்பவர்களே, 2-3 ஒன்றித்து ஒரு நூல் சமைப்பது என்பதே அரிது எனும் இக்காலகட்டத்தில் 13 அருட்பணியாளர்கள் இணைந்து ஒரு நூல் சமைத்து ஒன்றிப்பு எனும் கிறிஸ்தவ சாரத்திற்கு இலக்கணமாகி நிற்பவர்களே, உம்மவர் அனைவரின் கடின உழைப்பிற்கும் சிந்தனைகளுக்கும் ஆன்மீக தாகத்திற்கும் புதுயுக கனவுகளுக்கும் என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அடுத்ததாக அகிலம் ஆளும் அன்பின் நெறி என்னும் இந்நூலின் முகத்துவாரத்தில் இருந்து முத்துமாலை தெளிக்க முன்வருகின்றேன்.